ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டு துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சோழன் இருந்துக்கிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க. நிலா எங்கே காயத்ரி கூட்டிகிட்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமா சோழனை ஒரு படுத்து எடுத்துட்டாங்க. நிலா காயத்ரி கிட்ட பேசி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே. ஸோ இங்கே எல்லாத்தையுமே சோழன் தன் வாயால் எல்லாத்தையுமே பேசிட்டாரு. நான் நிலாவை தான் விரும்புகிறேன், காயத்ரி விரும்பலை, நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு இப்படி என்ன பழி வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக எந்த அளவுக்கு நிலாவை வெறுப்பேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பண்ணிட்டு இருந்தாரோ அதுக்கு மேலே டபுள் மடங்கா சோழனை ஒரே நாளில் எல்லாரும் டென்ஷன் பண்ணி விட்டு கடுப்பேற்றி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் சோழனுமே ரொம்ப பயந்தே போயிட்டாரு. உண்மையிலேயே எங்கடா காயத்ரி நமக்கு கூட்டிகிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் காயத்ரி கிட்ட பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இங்கே எங்கடா காயத்ரி கூட்டிகிட்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு சோழன் பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. ஸோ அப்போ நிலாவும் பல்லவனும் முன்னாடி வராங்க. சோழன் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அண்ணே காயத்ரி பின்னாடியே வந்துட்டுருக்கானே, நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்கவும், அப்போ சேர இருந்துக்கிட்டு எல்லாமே ரெடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்க ப்ளீஸுங்க வேண்டாங்க, காயத்ரி நீங்கள் இன்னும் கூட்டிகிட்டு வரல, பின்னாடி தானே வந்துட்டுருக்கா, அவளை அப்படியே போக சொல்கிறேங்க, அங்கே தானே வந்துட்டுருக்கா, இல்லை நானே போய் காயத்ரி அப்படியே வீடு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறீங்க, திரும்பவும் எதுக்கு காயத்ரி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரணும், அவன் நம்ம வீட்டுக்கு வரப்போறவ தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இல்லைங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. எல்லாருமே காயத்ரி வருவாங்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க சோழன் எல்லாருமே. ஆனால் பல்லவனுக்கு நிலாவுக்கு இவங்களுக்கு தெரியும் ஸோ காயத்ரி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு சோழன் என்னாச்சுடா பல்லவா, இன்னும் காயத்ரி வரல அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா அவ்வளோ அவசரமா, காயத்ரி இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ வரலன்னு உடனே லேட் ஆகிடுச்சின்னு உடனே காயத்ரி எங்கே வரல அப்படின்னு கேட்குறேன். என்னென்ன உனக்கு பிரச்சனை, பொறுமையாக வருவாங்க இருன்னு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாரும் என்கிட்ட விளையாடுறீங்க தானே, காயத்ரி நீங்கள் கூட்டிகிட்டு வரல, சும்மாவே என்கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன உங்க கூட சும்மா விளையாடணும்னு எங்களுக்கு வேறு வேலை இல்லையாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. நிலா கூட இருந்துக்கிட்டு சரி சோழன்கிட்ட வந்துடுவாங்க காயத்ரி, அவங்க பொறுமையாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, குளிச்சு முடிச்சுட்டு அவங்க ரொம்ப டயர்டாக அப்படியே இருந்தாங்க 2 நாளாக, சாப்பிட கூட இல்லை, அதை சாப்பிட்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க ப்ளீஸுங்க வேண்டாங்க, நான் இப்போவே ஃபோன் பண்ணி காயத்ரிக்கு வர வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு உடனே ஃபோன் எடுக்க போகிறாங்க. அதெல்லாம் வேணாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வாங்கிக்கிறாங்க. பல்லவன் மட்டுமே கிடையாது, வீட்டில் எல்லாருமே வேணாண்டா காயத்ரி வரட்டும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு சோழன் இருந்துக்கிட்டு. இதெல்லாம் நீ தப்பு பண்ணதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ண்ணே அப்படின்னு பல்லவனும் சொல்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து இதுதான் சாமி அப்படின்னு சொல்லி என்னை பழி வாங்குறீங்க அப்படின்னு. அப்போ எதுக்குங்க ஒரு பொண்ணுக்கிட்ட விளையாட்டுத்தனமாக இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகிற அளவுக்கு விளையாடுவீங்க, நீங்கள் பேசினதை தான் நானே கேட்டுக்கிட்டே இருந்தேனே, நீங்கள் எப்போ என்னென்ன பண்ணுறீங்க பேசுகிறீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேனே, அவ்வளோ தூரம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு கஷ்டமாக இருக்காதா, அப்போ ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஏங்க உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, நான் உங்கள் மேலே இருக்கிற ஆசையில் தான் இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன நம்ப சொல்கிறீங்களா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஏங்க என்னை நம்பலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நிலா ஆமாப்பா, அவன் உன் மேலே இருக்கிற ஆசையில் தான் அப்படிலாம் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்கிறாரு. என்னென்ன நீங்கள் அவருக்கு சப்போர்ட்டா, எப்படி நான் ஒரு பொண்ணை ஏமாத்துற அளவுக்கு இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணுவாங்க, அதாவது நான் இருக்கும்போதே இன்னொருக்கிட்ட க்ளோஸாக பேசினா பழகுனா லவ் பண்ணால் நான் பொசசிவ்னஸ் எப்படி நான் ஆவேன், எனக்கு கடுப்பு தானே ஆகும், நான் இருக்கிறம்போதே இன்னொரு பொண்ணு கூட பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் யாராக இருந்தாலும் கோவம் தானே படுவாங்க. இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்கள் சொந்தா நீங்கள் இருக்கிறம்போதே இன்னொருத்தருங்க கிட்ட பேசினா உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாகும், அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. சோழா தெரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க சேரன் ஸோ இப்போ சொல்லுங்கள், அப்படி இருந்தால் யாராக இருந்தாலும் கடுப்பு தானே ஆவாங்க, அவங்க மேலே எப்படி லவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு புரியுது, சாரிங்க நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அந்த சாரி என்கிட்ட கேட்காதீங்க, காயத்ரி கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க நான் கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ காயத்ரி வரலையா, நீங்கள் கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணே, உன்னை
அதாவது நீ திருந்தணும் மாறணும் இப்படிலாம் பண்ணக்கூடாது இனிமே அப்படின்றதுக்காக தான் எல்லாருமா போட்ட பிளான் இது. அவங்க வரமாட்டாங்க, ஹன்னி பிரச்சனையை பேசி சரி பண்ணிட்டாங்க, காயத்ரி இனிமேல் வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா சோழனுக்கு அப்படியே வந்து ரொம்ப வந்து பெருமிச்சு விடுறாங்க. உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்குது நம்ம சோழனுக்கு வந்து. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பொறுமையாக போய் சேரில் உட்கார்றாரு. உடனே எழுந்திரிச்சு, அப்போ எல்லாருமா சேர்ந்து என்னை இவ்வளோ அளவுக்கு ஏமாத்திட்டீங்கல்ல, நான் கூட உண்மையிலே நீங்கள் இப்படிலாம் பண்ணிடுவீங்களோ அப்படின்னு நினச்சி எவ்வளோ பயந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இனிமேலாச்சும் இந்த மாதிரி பண்ணாதடா, நிலா டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது உண்மைதான், ஆனால் அது நிரந்தரம் கிடையாதுல்ல. நிலாவோட மனசை என்னைக்காச்சும் ஒரு நாள் மாறும்ல, அது வரைக்கும் நீ பொறுமையாக இருந்து தாண்டா ஆகணும். இந்த மாதிரி அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதடா, நிலா நம்ம விட்டு போக மாட்டாங்க, நீ இப்படிலாம் தப்பான முடிவு எடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. இது கேட்டு நிலா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, அமைதியாக தான் நிற்கிறாங்க. அப்படின்னா நிலாவுக்குமே இந்த வீட்டில் இருக்க விருப்பம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ வந்து இதை இப்படி வந்து சொல்கிறாரு சேரன் வந்துட்டு. இதை கேட்டு சோழனுமே இருந்துக்கிட்டு நிலாவை பார்க்குறாங்க. அவங்களும் அமைதியாக இருக்காங்க. அப்போ நம்ம இனிமேல் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அண்ணன் சொல்கிற மாதிரி அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட்ட வரைக்கும் போதும், ஒரு விஷயம் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பயம் இருக்கட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பல்லவன் பாண்டியன் எல்லாருமே சொல்கிறாங்க. இனிமேலாச்சும் ஒழுங்கா இருப்பாருடா, உனக்காக அவங்க போய் பேசி காயத்துக்கிட்ட பிரச்சனையை சரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இனி ஊர் பிரச்சனையெல்லாம் வீட்டுக்கு கொண்டாடுற வேலை வச்சுக்காதடா, இதை சமாளிக்க எங்ககிட்ட தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. ஏதோ ஒரு தடவை தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு ஏன்டா திரும்பவும் ஆளாளுக்கு மாற்றி இப்படி என்ன கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க, சரி நான் இதுவுமே இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லிட்டு அமைதியாக போய் உட்காந்துட்றாரு. நடேசா நீ கூட இதுதான் வாய்ப்புனே என்ன பயன்படுத்திட்டே அப்படின்னு, இவனுக்கெல்லாம் நீதாம்மா சரி வருவ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க. என்ன அங்கிள், அப்போ நீங்கள் கூட அவரை நல்லா வசமாக வச்சு செஞ்சிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு. ஏங்க நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்றதுக்காக இவங்க மட்டும் இல்லை, இந்த ஆளும் சேர்ந்துக்கிட்டு என்னை எப்படியெல்லாம் பாடுபடுத்தினார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இனிமேலாச்சும் ஒழுங்காக இருக்கிற வழியை பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிலா வந்துட்டு எல்லாரையும் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா சோழனை மட்டும் கிடையாது, நடேசன், சேரன், பல்லவன், பாண்டியன் எல்லாரையுமே அவங்களோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. நிலா வந்து கண்ட்ரோலாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி சேரன் வந்து சமைப்பார், சாப்பிடுவார், எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு இருந்துட்டு இருப்பாங்க, தம்பிங்க எல்லாருமே. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நிலா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா டோட்டலாகவே வீடாக மாற்றி ஸோ எல்லாரையும் இந்த வீட்டில் இருக்க வைக்கிறாங்க. ஸோ நிலா வந்து இந்த ஒரு நட்பு தான் நிலாவை இங்கிறது போக விடாமல் அவங்கள வந்து இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி நிலாவை இங்கே இருக்க வைக்குது. ஸோ எல்லாருமே அதுக்காக தான் நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே வந்து எல்லோரும் பேசி முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து மறுநாள் காலையில் தூங்க எழுந்திரிச்சு எப்பயும் போல் வந்து எல்லோரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதாவது தூங்கி எழுந்திரிச்சு உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. ஸோ சேரன் காஃபி போடுறதுக்காக போட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்போ காலையில் வழக்கம் போல் எப்பயும் போல் பாத்ரூமுக்கு போயிட்டு வர சேரனுடைய கால் வந்து வலிக்கிறது. ஸோ அவர் வந்து கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்த உடனே பல்லவன், பாண்டியன் எல்லாரும் ஓடி போய் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டேன்டா, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி உட்கார, என்ன கால் வந்து ஒத்தனை கொடுக்கலாம், கால் நீவி விடலாம், மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நிலா எந்திரிச்சவங்க அப்போது அவங்க சேரன் உட்காந்துட்டு கவனிக்காமல் டேரெக்டாக அவங்களுமே வந்து பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராங்க. அப்போ தான் கவனிக்கிறாங்க, அண்ணா என்னென்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீங்கள் போகும்போது பார்க்கலையா, அண்ணன் அப்பத்துலேருந்து இப்படி தான் இருக்காரு, பாத்ரூமில் தான் அண்ணன் வலிக்க விழுந்துட்டாரு அப்படின்னு. ஆமாப்பா நிலா, உள்ளே போயிட்டு வரும்போது கால் லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு. என்னென்ன அதுக்கு இங்கேயும் இன்னும் உட்காந்துட்ருக்கீங்க, கால் ஏதாச்சும் ஆக போதுன்னா, அடிபட்டிருக்கா இல்லை உள்ளே ஏதாச்சும் ஆயிருக்கா, என்ன எதுன்னு சதை எது பிறண்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அப்போது சேரன் இருந்துக்கிட்டு இல்லைப்பா பரவாயில்ல இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துலேயும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சேரனுக்கு கால் சரியாகிற மாதிரி தெரியல. ஸோ சோழன் வந்து அதாவது ஃபோன் பார்த்துட்ருக்காரு, பாண்டியனை உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காரு. இதை பார்த்த நிலாவுக்கு தான் இன்னும் கடுப்பாகுது. இங்கே ஒருத்தருக்கு விழுந்தெழுந்து காலில் அடிபட்டு வழியில் துடிச்சு உட்காந்துட்ருக்காரு, நீங்கள் எல்லாரும் என்ன அவங்கவுங்க பாட்டுக்கு ஃபோன் பேசிகிட்ருக்கீங்க, அண்ணன் மேலே உங்கள் யாருக்குமே அக்கறையே இல்லையா, இப்படி உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு நிலா வந்து கேட்குறாங்க. அண்ணா நீ காலை கேஷுவலாக வச்சு நடந்தாலே உனக்கு சீக்கிரம் சரியாயிடும்ண்ணா, சாதாரணமான சுருக்கு மாதிரி தானே இருக்கும், அது நீங்கள் கவனம் இல்லாமல் கால் வச்சதுனால பரண்டு இருக்கும், எல்லாம் சரியாக போயிடும், அதுதான் பல்லவன் ஒத்தனம் கொடுக்குறான்ல,
தைலம் இருக்குண்ணே, நீ அதை போடு சரியாயிடும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. தவிர நம்ம சோழன் அதை கூட சொல்ல மாட்டேன்றாரு. அவர் பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. என்னதான் வந்து சோழனுக்கு எடுத்து எடுத்து பாடம் சொன்னாலும் பழைய குருடி கதவை தரடி அப்படின்ற மாதிரி அப்போ மட்டும் சோழன் வந்து அது என்னை இப்படி பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. அடுத்த நிமிஷம் அதே மாதிரி தான் போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ வீட்டை பற்றி அவருக்கு அக்கறையே இல்லாமல், அவருடைய அண்ணனை பற்றி அக்கறையே இல்லாமல் போய் உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா மட்டும் துடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து வீட்டுக்குள்ளே பிரச்சனை அப்படின்றதுனால அவரை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் விட்டு வச்சுருக்காங்க. நிலாவுக்கு அப்படியே பயங்கர கடுப்பாகுது. பல்லவா, நீ கிளம்புடா, நம்ம அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம பல்லவன் இருந்துக்கிட்டு, அண்ணன் எவ்வளோ நேரம் தான் ஃபோனே பார்த்துட்ருப்பேன், அந்த ஃபோனில் என்ன தானே இருக்குது, எங்கள் அண்ணா வழியில் துடிச்சிட்ருக்கு, அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் யாருக்குமே தோணலையா அப்படின்னு. நீடா நான் மட்டும் தான் இந்த வீட்டில் இருக்கானா, ஏன் வேறு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. அப்போ நிலா உடனே இருந்துக்கிட்டு, என்னங்க சவுண்டு ஓவராக இருக்குது, ஏன் நீங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா, உங்களுடைய அண்ணன் தானே, பாண்டியன் வண்டியில் எப்படி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவார், நீங்கள் உங்ககிட்ட கார் இருக்குது, நீங்கள் காரில் கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாரு. உடனே அது சோழன்கிட்டே நிலா சொல்கிறாங்க. உடனே சோழன் பயந்துக்கிட்டு, ஏங்க அது இல்லைங்க, எனக்கு சவாரி இருக்குது அப்படின்னு. சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி தான் ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா அப்படின்னு. இல்லைங்க அவங்க லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க, அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, எப்போ போகிறீங்க, அதுக்குள்ளே அண்ணா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போகக்கூடாதுல்ல அப்படின்னு. இல்லைங்க இன்னும் ஒரு 1/2 hourல கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வழியில் துடிச்சிட்டு இருக்காருல்ல அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அப்போ சரி இருந்துக்கிட்டே, அப்பா விடுப்பா நிலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும், அப்படியே சரியாகாமல் இருந்துச்சுன்னா சாயங்காலம் வேணால் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம்ப்பா, இப்போ சரியாக போயிடும், நானும் வேலைக்கு கிளம்புனேன் இல்லைப்பா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணா இந்த காலை வச்சுக்கிட்டே நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சேரன்கிட்ட சொல்லவும், பரவாயில்லப்பா இருக்கட்டும், எனக்கு சரியாக போயிடும், பல்லவா நீ காலேஜுக்கு கிளம்பு, அப்புறம் நிலா சமைச்சு வச்சுட்டேன்ப்பா, எல்லாம் ரெடியாக இருக்குது, பாக்ஸில் மட்டும் போடலை, அது மட்டும் நீங்கள் இன்றைக்கி மட்டும் போட்டுக்கிறீங்களாப்பா, நாளையிலேருந்து நானே போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதை சொல்லணுமா அண்ணா, உங்களுக்கு அடிபட்டிருக்கேன், நீங்கள் உட்காருங்க, நானே உங்களுக்கும் சேர்த்து பேக் பண்ணிடுறேன் அப்படின்னு. அண்ணன் தான் இல்லை சாப்பாடு கொண்டு போகாது உங்களுக்கு தெரியாதா, அங்கே தான் சந்தா கொண்டு வருவாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவன் இருந்துக்கிட்டு. அப்போது ஆமாம்ல மறந்தே போயிட்டேனே, சரிண்ணே நான் பல்லவனுக்கும் எனக்கும் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்புறோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்கண்ணே, ஏதாச்சும்னா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு பல்லவனை கூட்டிகிட்டு, பல்லவா நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன், நீ வந்து கிச்சனில் பாக்ஸில் எங்கெங்கே இருக்கு எடுத்து வை, நான் வந்ததும் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பல்லவனே இருந்து காலேஜுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. நிலா போயிட்டு உள்ள ஹேண்ட் பேக்கில் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் லஞ்ச் பேக்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸோ எல்லாருமே வந்து வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. சேரனுமே வந்து சைட்டுக்கு கிளம்புறாரு. ஸோ அவரால் நடக்கவே முடியல. ஸோ தாங்கி தாங்கி தான் நடந்துகிட்ருக்காரு. ஸோ சைக்கிள் கூட மிதிக்க முடியல, நோக்கிக்கிட்டே வந்து போகிறாரு. ஸோ போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ கொஞ்சம் வேலை செஞ்சாவே நிறைய வலிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே அதாவது அடிக்கடிக்க வந்து நின்றுடுறாரு. அப்போ வந்து என்னாச்சு பையா அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்மே வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி கால் வந்து வலிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்து வேலை செய்யக்கூடாதா பையா, அதாவது பார்த்து போயிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏன் வந்தீங்க, ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்மே சொல்லிட்டு இருக்காரு. இருக்கட்டும் அனுஷே பரவாயில்ல, கொஞ்சம் அந்த வேலை இருக்குது அதை மட்டும் நீ பார்த்துடுறியா, அப்புறம் நான் ஆளுங்கெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கிட்ட வந்து சரின்னு சொல்கிறாரு. சரிங்க பையா நீங்கள் உட்காருங்க, இன்றைக்கி நாங்கள் பார்த்துக்குறோம் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது சாப்பாடு டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து சாப்பாடு கொண்டு வராங்க. அப்போ சேரன் உட்காந்துட்டு பார்த்த உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா சந்தா, கொஞ்சம் கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கால் வலிக்குது அப்படின்னு சொன்ன உடனே சந்தா என்ன ஏதுன்னு கூட கேட்காம கீழே உட்காந்துக்கிட்டு காலை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு இங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. சந்தா என்னப்பா பண்ணுற விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆச்சு, ஏன் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி வலிக்கு விழுந்துட்டா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு சந்தா சொல்லிக்கிட்டு இங்கே வலிக்குதா இங்கே அப்படின்னு கை வச்சு பார்க்குறாங்க. இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வலிக்கிற இடத்துல கை வச்ச உடனே அவங்க சந்தா வந்து மசாஜ் பண்ணி விடுறாங்க, அமுத்தி விடுறாங்க. சேரன் வழியில் துடிக்கிறாரு. இதை பார்த்த சந்தாவுக்கு அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சந்தா அந்த அளவுக்கு சேரன் மேலே லவ் வச்சுருக்காங்க. கால் வலிக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதை அவங்களால தாங்கிக்கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு சந்தா வந்து சேரனை விரும்புகிறாங்க. அப்படியே கண் கலங்குறாங்க. சந்தா இப்போ எதுக்குப்பா நீ அழுகிற, எனக்கு தானே அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அடிபட்டிருந்தா எனக்கு வலிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை நினச்சி சேரனுக்குமே சந்தா மேலே இன்னும் காதல் வந்து அதிகரிக்குது. நம்ம மேலே இந்த அளவுக்கு இது வரைக்கும் யாருமே பாசமாக இருந்தது கிடையாது. நாம் தான் நம்ம தம்பிங்க மேலே அந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கோம், அவங்க பாசம் வச்சுருக்காங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த அளவுக்கு கால் பிடிச்சு அமுத்தி விடுற அளவுக்கு
நம்மள இது வரைக்கும் யாருமே அக்கறையாக கவனிச்சிக்கிறது இல்லையே. நான் சாப்பிட்டேனா, நான் தூங்கினேனா, நான் இந்த ட்ரெஸ் போடுறேனா, இல்லை நான் இந்த வேலை செய்கிறேன், இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்றது யாருமே இது வரைக்கும் நம்மளை கேட்டதே கிடையாது. அந்தளவுக்கு சந்தா வந்து சேரனை கேரிங்காக அக்கறையாக பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி நம்ம சேரனுக்கு கூட சந்தா மேலே இன்னும் காதல் அதிகரிக்குது. போகிற போக்கில் நம்ம நடேசன் இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு முதல்ல ஒரு முறை சொன்னார். அது எதையும் கேட்காம நம்ம சேரன் வந்துட்டு அவரே வந்து சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து சேரன் வந்து சந்தாவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கால் பிடிச்சி விடுறாங்க. பார்த்துருந்துருக்கான்ல ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அனிஷ் வராரு. வாமா சந்தா பாருமா பையா எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு, பாத்ரூமில் வலிக்கு விழுந்திருக்காரு, வேலைக்கு வராமல் லீவ் போடனாலும் கேட்காம வந்திருக்காரு அப்படின்னலாம் வந்து அனிஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரி வாங்க அப்படியே சாப்பாடு கொண்டு வந்திருக்கான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பையா நான் எல்லாரையும் சாப்பாட்டுக்கு போக சொல்லிட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களாக வந்து சந்தாவே வந்து சேருன்னு தோளில் தாங்கி பிடிச்சிக்கிட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்க அதாவது சேரனுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்குது. சந்தா கூட இந்த மாதிரி புதுவிதமாக நடந்துக்கிறது அதுவும் கரெக்டாக கிடையாது. ஸோ அவங்க அக்கறையாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து சந்தோஷமும் படுறாரு. சேரன் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அதுக்கப்புறம் கால் நீட்டிகிட்டே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா சந்தா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் கால் நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் நீ உட்கார வச்சு சொல்லிட்டு அதாவது ஒரு ஸ்டூல் மேலேயே வந்து உட்கார சொல்லிட்டு சந்தாவே வந்து சேரனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. கால் தான்ப்பா அடிபட்டிருக்கு, கை நல்லா இருக்குல்ல, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பரவாயில்ல நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து ஊட்டி விடுறாங்க. பையா அதான் தங்கச்சி ஆசையாக ஊட்டி விடுதில்ல வாங்கிக்கோங்க பையா அப்படின்னு அனிஷ்மே சொல்கிறாரு. ஸோ சேரன் வந்து ரொம்ப சந்தோஷமாக சந்தா கிட்ட வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலா வந்து கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க சேரனை. அண்ணன் கால் எப்படின்னா இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா நிலா வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்ன உடனே, என்னென்ன இதுக்கு தான் நான் காலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. நான் சோழனுக்கு எப்போயே ஃபோன் பண்ணுறேன்னே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. விடுப்பா நிலா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துட போகிறேன்ல அப்படின்னு. அண்ணா இப்போ தானே மணி 2 ஆகுது, இன்னும் நீ வர்றதுக்கு 5 மணி ஆகணும், அது வரைக்கும் வழியிலே இருப்பீங்களா, ஈவினிங் தான் நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க. இல்லை நான் சோழனுக்கு ஃபோன் பண்ணுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இங்கே சந்தா இருந்துக்கிட்ட ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க நிலா கிட்ட வந்து. நிலாவுக்கு அப்போ சந்தா பேசுகிறாங்கன்னு புரியுது. சொல்லுங்கள் சந்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன். அப்புறம் வந்து நானே வந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தா சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் நீ எப்படி கூட்டிகிட்டு போவ சந்தா, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நானே அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்கிறாங்க. சரி ஓகே சந்தா, காலையிலே அண்ணன் ரொம்ப வழியில் துடிச்சாரு, வேண்டான்னு சொல்லி வேலைக்கு வந்தார், கால் வலிக்குதுன்னு சொல்கிறாரு, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னோம், அதான் இப்போ ஃபோன் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இருக்கீங்களா சந்தா, சரி நீங்கள் பார்த்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னப்பா நிலா, அதாவது சந்தா டக்குன்னு ஃபோனை வாங்கி நிலா கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஏன் நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாதா, நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து கூப்பிடுறாங்க. அப்போ அனிஷ்மே இருந்துக்கிட்டு தங்கச்சி கூப்பிட்றாள்ல பையா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தாவும் சேரனும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கால் வந்து மருந்து ஆயில்மெண்ட்லாம் வந்து வாங்கிக்கிட்டு டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. சந்தா வந்து சேரனை வந்து பார்த்து பத்திரமா இருந்துக்க சொல்கிறாங்க. ஸோ நிலாவுக்கு கூட இப்போ சந்தா அதாவது அண்ணனை பார்த்துக்க ஒரு ஆள் வந்தாச்சு, நம்ம அண்ணனை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா நிலாவோடைய மனசுலையும் சந்தா வந்து இடம் பிடிச்சிட்டாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நம்ம சந்தாவுக்கும் சேரனுக்கும் எப்படி வந்து கல்யாணம் நடக்க போகுது, ஸோ அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. ஹிந்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.